ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாழை கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்றதான் வந்து பார்க்க போகிறோம். கருவாடு டேஸ்ட்டே மாறாமல், அதோட ருசியும் மாறாமல், தொக்கு வந்து எப்படி செய்யலான்றதான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்றவங்க 2 தட்டாக கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வந்து கடுகு போட்டு பொரிச்சிடலாம். பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதையும் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வெந்தயம் போடும்போது டேஸ்ட் கொடுக்குங்க, ஆனால் அதிகமாக போடக்கூடாது. 4 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க. தொக்குக்கு வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும். இது கூட நான் வந்து இடித்து சேர்த்துருக்கேங்க பூண்டு, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு. இது கூட 3 பெரிய சைஸ் தக்காளி நான் அரைச்சி எடுத்திருக்கேன் மிக்சியில், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோன்னா கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்குங்க, அதுக்காக எடுக்கிறது. இல்லை உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணியோ இல்லை நீட்டு வாக்கில் கூட கட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பாக இருந்தாலும் சால்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. இது கூட மசாலாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அதே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், இது மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதை நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக குழம்பு அதிகமாக வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா அப்படியே கொதிக்கட்டும். எண்ணெய் வந்து தனியாக மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு தடவை வந்து நம்ம கரண்டியை வச்சு கிளறி கொடுத்துக்கலாம். இது கூட நான் வந்து கருவாடு வந்து வாழை கருவாடு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த கேப்பில் வந்து நம்ம கருவாடை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கழுவி வச்ச கருவாடு நம்ம வந்து தொக்கில் சேர்த்துக்கலாம். எல்லா கருவாடும் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கருவாடு போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் இருந்தாலே போதுங்க. அடுப்பு அதிகமாக வந்து வேக விட்டுறாதீங்க. 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். நான் சொல்கிற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். கிரேவிலேருந்து எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக இருக்குது, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சுவையான கருவாடு தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள், அதோட தன்மை வந்து எதுவுமே மாறலை. திக்காக வந்து கிரேவி நல்லா வந்திருக்கு. வாவ், யம்மி. எங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.